friends, welcome to BRIGHT TECH channel. இந்த BRIGHT TECH channel நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான். நம்மளுடைய வெப்சைட்டில் brightech.in வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபேஸ்புக் பிக்சலை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ்புக் பிக்சல்ன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து காப்பி பண்ணி அந்த கோடை நம்ம என்ன பண்ண போறோம், ஹெடர் செக்ஷன்ல உங்களோட வெப்சைட்டோடைய அந்த டேஷ்போர்டில் பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்னலாம் வந்து உங்களுடைய வெப்சைட்ல வந்து உங்களோட விசிட்டர்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸ் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே ஃபேஸ்புக் பிக்சல் ட்ராக் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும். இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல். டைரக்டா இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடலாம். இப்போ ஃபேஸ்புக் பிக்சல் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும். சரிங்களா? ஃபேஸ்புக் பேஜ் இல்லாம ஃபேஸ்புக் பிக்சலை இன்சர்ட் பண்ணவே முடியாது. இப்போ நமக்கு பிரைட் டெக் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற அந்த பேஜ் இருக்குது. இந்த பேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம முன்னாடியே ஆட் கேம்பெயின்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, ஆட் சென்டர் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகும், இங்கே பாருங்க ஃபேஸ்புக் பேஜில் இந்த இடத்துல இந்த டூல்ஸ்லாம் இங்கே கிளிக் பண்ணிட்டு விசிட் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்க, நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜருக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்க பிஸ்னஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஈவெண்ட்ஸ் மேனேஜரு, சரிங்களா? ஈவெண்ட்ஸ் மேனேஜர்னா லோடிங் ஈவெண்ட்ஸ் மேனேஜர்னு வரும். இப்போ டேட்டா சோர்ஸ்ல இருந்து நம்ம எந்த டேட்டா சோர்ஸ்ன்றதை நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா சோர்ஸ் மூலமா தான் நமக்கு யாரெல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்றாங்கன்றத அந்த ட்ராக்கிங் கோடு கொடுக்கும். சரிங்களா? கனெக்ட் டேட்டா சோர்ஸ்ன்னு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், கனெக்ட் நியூ டேட்டா சோர்ஸ். அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேருந்து எடுக்கணும், ஆப்ல இருந்து எடுக்கணுமா இல்லை வந்து வெப்ல இருந்து எடுக்கணுமா? இப்போ இங்க என்ன பண்றேன், நான் வெப்னு கொடுக்குறேன், கெட் ஸ்டார்டட்னு கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னே இங்கே கன்வர்ஷன் ஏபிஐன்னு வரும். சென்ட் வெப் ஈவெண்ட்ஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் யுவர் சர்வர் யூசிங் ஏபிஐ. இல்ல அதுவான எனக்கு வந்து ஃபேஸ்புக் பிக்சல் தான் நம்ம இப்போ இங்க ட்ராக்கிங் கோடா நம்ம கொடுக்க போறோம். சென்ட் வெப் ஈவெண்ட்ஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ் டு வெப் ப்ரௌசர்ஸ் தட் யுவர் கஸ்டமர்ஸ் use when interacting with your website. இங்க கிளியரா கொடுத்துட்டாங்க பாருங்க, your customers use when interacting with your website. சரிங்களா? இங்க learn more கொடுத்தீங்கன்னா நிறைய Facebook pixel பத்தி டீடைல்ஸ் நிறைய கொடுக்கும். இது இங்க என்ன பண்றேன், Facebook pixel நான் டிக் பண்றேன். டிக் பண்ணிட்டு கனெக்ட்னு கொடுக்கிறேன். கனெக்ட்னு கொடுத்தோடனே நேம் your pixel அப்படின்னு கொடுக்கும். இங்க நான் என்ன பண்றேன், பிரைட் டெக் வெப்சைட்னு கொடுக்கிறேன். அப்புறம் அந்த வெப்சைட்டோட URL https நம்ம வெப்சைட்டை கொடுத்துட்டோம். அந்த ஃபேஸ்புக் பிக்சலுக்கு ஒரு நேமும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். டீடைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோடனே இந்த இது வரும், கனெக்ட் வெப்சைட் ஆக்டிவிட்டி யூசிங் பிக்சல். Choose how you want to install pixel code. சரிங்களா? மேனுவலா இன்ஸ்டால் பண்ணவா இல்ல வந்து யூஸ் ஏ பார்ட்னர் இன்டகிரேஷன் அப்படின்றத இது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம அடுத்தது பார்ப்போம். யூஸ் ஏ பார்ட்னர் இன்டகிரேஷன்ன்றது. இங்க நான் என்ன பண்ண போறோம், மேனுவலா அந்த பிக்சலை வந்து ஆட் பண்ண போறோம். இன்ஸ்டால் கோட் மேனுவலி அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் இது, காம்ப்ளிகேட்டடான வீடியோ கிடையாது. ரொம்ப இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த பிக்சல் கோட் வந்து காப்பி பண்ணிட்டேன். நான் காப்பி பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் அட்வான்ஸ்மெண்ட், ஆட்டோமேட்டிக் அட்வான்ஸ்ட் மேட்சிங், யூஸ் இன்ஃபர்மேஷன் தட் யுவர் கஸ்டமர்ஸ் ஹவ் ஆல்ரெடி ப்ரொவைடட் டு யுவர் பிஸ்னஸ் சச் அஸ் தேர் இமெயில் அட்ரஸஸ் ஆர் ஃபோன் நம்பர்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து கான்டாக்ட் பேஜுக்கு வந்திருப்பாங்க. இந்த கான்டாக்ட் பேஜுக்கு ஃபேஸ்புக் ஆட் மூலமா வந்துட்டு அவங்களோட நேம், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட இமெயில் ஐடி அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் அட்வான்ஸ் மேட்சிங் அப்படின்றத என்ன பண்றேன், டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் அட்வான்ஸ் மேட்சிங் அப்படின்றத நான் டர்ன் ஆன் பண்ணேன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்.
This can help you attribute more conversions to your ads on Facebook and reach more people through remarketing campaigns. அதான் நான் சொன்ன ரீடார்கெட்டிங் சொன்னாலே அதான் ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கு இந்த டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் அட்வான்ஸ்மெண்ட் மேட்சிங் கொடுத்துருக்கேன். கண்டினியூ. ஓப்பன் ஈவன் செட்டப் டூல். Continue pixel setup. Install code manually. Copy code கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த கோடை வந்து நான் வந்து என்னுடைய WordPress வெப்சைட்ல போய் WordPress dashboardல போயிடுறேன். WordPress dashboard போயிட்டு add plugins கொடுக்குறேன். இங்க ஒரு plugin வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நேரா plugin போயிட்டு add new plugin. tracking code manager அப்படின்ற அந்த plugin ஒன்று இருக்கு. இன்ஸ்டால். tracking code manager இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்றேன். what's new in tracking code manager அப்படின்ற டீடைல்ஸ் வருது. continue using free version. Click here to create new ones. இங்க வந்து Facebook pixel. Facebook pixel கோடு எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், Facebook pixel ஓட அந்த கோடை நான் காப்பி பண்ணாலே இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த கோடு நான் வந்து முன்னாடியே கிரியேட் பண்ணேன் இல்லையா, கிரியேட் பண்ணி இங்கே காப்பி பண்ணேன். இந்த காப்பி கோடு கொடுத்தேன் இல்லையா, அந்த காப்பி கோடை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவிங் கொடுத்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் கோட் ட்ராக்கிங் இன் யுவர் WordPress. where you want to add this code. track version in your WooCommerce. ஸ்டாண்டர்ட் கோடு ட்ராக்கிங் your WordPress. நீங்க எங்கெல்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. which pages do you want to insert this code in the whole website? pages, posts, archives எல்லா வெப்சைட்ல வந்து எந்தெந்த பேஜுக்கெல்லாம் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் வராங்களோ அந்த பேஜ் எல்லாமே எனக்கு ட்ராக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் டிக் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணுறேன். do you want to exclude some specific pages? ஏதாவது பேஜஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணா இங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க வந்து நான் சேவ் கொடுத்துறேன். ஸோ திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். டைரக்டா நம்ம என்ன பண்றோம், Facebook ஆட்ஸ் மேனேஜர் போயிட்டு பிக்சல் கோடை காப்பி பண்ணோம். பிக்சல் கோடை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நேரா வந்து WordPress டேஷ்போர்டுக்கு வந்துட்டு பிளகின் ஒன்று ஆட் பண்ணேன். ட்ராக்கிங் கோட் மேனேஜர்ன்ற பிளகின் ஆட் பண்ணேன். அதை ஃப்ரீ வெர்ஷன் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கிரியேட் நியூ கொடுத்து Facebook பிக்சல் கோடு கொடுத்து அந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். கோடை பேஸ்ட் பண்ணிட்டு நான் இங்கே கீழே வந்து என்ன பண்ணேன், ஸ்டாண்டர்ட் கோட் ட்ராக்கிங் இன் WordPress அப்படின்றத செலக்ட் பண்ணேன். where do you want to add this code கேட்டது. நான் வந்து எல்லா WordPressல ஆட் பண்ணுங்க, எல்லா பேஜ்லயும் ஆட் பண்ணுங்கன்றத செலக்ட் பண்ணிட்டேன். எந்த பேஜும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு Facebook ஆட் வந்து நான் ரன் பண்ணேன்னா இது என்ன பண்ணும், எனக்கு அந்த யாரெல்லாம் விசிட் பண்ணான்றதை ட்ராக் பண்ணி எனக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ Facebook பிக்சல் கோடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு கிளாத் பிஸ்னஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஜுவல்லரி ஷோக்கோ இல்லை ஒரு பியூட்டிஷியனோ இல்லை ஹெல்த் ஃபிட்னஸோ எதுக்கு நீங்க ஒரு Facebook பேஜில் ஆடு நீங்க கொடுத்தீங்கன்னாலும் இந்த Facebook பிக்சல் கோடு வந்து உங்களோட வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸஸ் வந்து ட்ராக் பண்ணி அந்த கஸ்டம் ஆடியன்ஸை ரீடார்கெட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய வீடியோஸை பாருங்க, பார்த்துட்டு லேர்ன் பண்ணி அப்ளை பண்ணுங்க. எங்களுடைய கோர்சஸ் வந்து நீங்க பிரைட் டெக்ல என்னென்ன கோர்சஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லை வந்து நியூ ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா நீங்க Facebook பேஜ் பிரைட் டெக் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அந்த Facebook பேஜ் போய் பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் வந்து புது கோர்சஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம், என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம போடுறோன்றத இந்த பேஜ்லயே நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா
அந்த வெப்சைட்லயும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் கோர்சஸ் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன கோர்சஸ்லாம் உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே டேரெக்டாகவும் நீங்கள் விசிட் பண்ணலாம். கூகுள் பேஜில் போயிட்டு பிரைட் டெக் புதுச்சேரி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளுடைய பிரைட் டெக்குடைய இது லொக்கேஷன் வரும். அந்த லொக்கேஷனில் வந்து படித்து நான் உங்களுடைய கேரியரை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன்.